1000 பேத்துக்கு முன்னாடி என்னைக்காவது மைக்க கையில பிடிச்சி நீங்க பேசியிருக்கீங்களா? வெல்கம் டு விண்ட்ரோ மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட். ஒரு சிலருக்கு வந்துட்டு அப்படியே குரல்லாம் குளிர்ல நடுங்குற மாதிரி வந்துட்டு நடுங்கும். பயத்துல கையெல்லாம் வந்துட்டு அப்படியே நடுங்கும். அண்ட் தென் ஏதோ 10 கிலோமீட்டர் ஓடுன மாதிரி மூச்செல்லாம் வந்துட்டு வாங்கும். பட் எனக்கு அப்படி இல்லை. என்னன்னா எனக்கு மைக்க கையில பிடிச்சி பேசுறது அப்படின்னா ஒரு தனி ஃபீல். அது வந்துட்டு வார்த்தையாலவே விவரிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹோஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அது லைஃப்பே இவ்வளோ தூரம் சேஞ்ச் பண்ணிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி மைக்கை கையில் பிடிச்ச ஸ்டேஜில் பேசியிருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நோனா நோன்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் வந்து பாருங்க. நான் ஆர்ஜே நர்மதா, ஃபவுண்டர் ஆஃப் விண்ட்ரோ மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட், ஃபார்மர் சூரியன் நர்மம் ஆர்ஜே, ப்ரொஃபஷனல் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் அண்ட் கார்பரேட் எம்சி அண்ட் ஹோஸ்ட். உங்கள் பிராண்டிங்க்கு வேறு லெவலில் ஸ்கிரிப்ட் அண்ட் வாய்ஸ் ஓவர் பண்ணணும், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தியில் பண்ணலாம், கண்டிப்பாக நீங்கள் விண்ட்ரோ மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்டை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ பிடிச்சி பேசுகிற எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். என்னென்னா என்னோடய ஃபர்ஸ்ட் லைவ் எக்ஸ்பீரியன்ஸே வந்து வேறு லெவலில் இருந்தது. ஃபர்ஸ்ட் என்னோடய லைவ் ஷோ வந்து அன்பு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு, அதாவது பர்த்டே விஷஸ் வந்துட்டு சொல்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து ஒரு கால் பண்ணி ஒரு பாட்டெல்லாம் டெடிகேட் பண்ணாங்கப்பா, அதனால் கீயத்தையே வாழ்த்துகிறாயேன்னு சொல்லிட்டு. ஸோ பீப்புளுக்குள்ளார ஒரு கனெக்ட் ஆக முடியும். அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது யாருமே தெரியாதவங்க நம்மளால அவ்வளோ பாசம் கட்டுவாங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஈவெண்ட்டாக வந்துட்டு ஸ்டேஜ் ஏறி பண்ணும்போது மைக்கை கையில் பிடிச்சி வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அந்த ஃபீலே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நம்மளையே மறந்து அந்த ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ நம்மளே மறந்து ஃபுல்லாக என்டர்டைன் ஆகி ஜாலியாக வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணும்போது அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்படி ஹோஸ்ட் பண்ணும்போது எனக்கு கான்ஃபிடென்ஸ் லெவலுமே வந்து அதிகமாச்சு. ஆனால் லீடர்ஷிப் குவாலிட்டி வரும். ஏன்னா அந்த ஈவெண்ட் ஃபுல்லாமே நம்ம தான் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபுல்லாமே வந்து ட்ராவல் பண்ண போகிறது நம்ம தான். கொஞ்சம் கூட வந்து போர் அடிக்காமல் வந்து கொண்டு போகணும் இல்லையா? ஸோ அதனால வந்து இந்த ஈவெண்ட்டே வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டி வரும். அண்ட் தென் பர்சனல் பிராண்டிங், எக்ஸ்போஷர் நிறையா கிடைக்கும். ப்ரொஃபஷ்னல் க்ரோத் அண்ட் ப்ரொஃபஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு நிறையா கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்களும் வந்துட்டு நம்மளும் எஸ்சி பண்ணலாம், ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க. நிறைய பேர் வந்து பண்ணிட்டு கூட இருக்கீங்க. உங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சின்ன டிப்ஸ் வந்து சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பீக் டு கனெக்ட், நாட் ஜஸ்ட் டு இம்ப்ரெஸ். அதாவது இம்ப்ரெஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மக்கள் கூட கனெக்ட் ஆகுற மாதிரி வந்து நம்ம பேசணும். பிகாஸ் ஹோஸ்டிங் இஸ் கனெக்டட் வித் ஹார்ட். ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் செகண்ட் விஷயம் வந்து ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். இந்த விஷயத்துக்கும் ரொம்ப ரொம்ப பொருந்தும். என்ன போகிறோம், மைக்கு பிடிக்கோ பேசுகிறோன்றீங்கன்னா ஒரு பிளான் இல்லாமல் போனீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி முன்னாடி நாளே ஒரு சில ஈவெண்ட்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸ்கிரிப்ட் தேவைப்படுச்சுன்னா ஸ்கிரிப்டிங் பண்ணுவேன். ஸோ வெல் ப்ரிப்பேர்டாக வந்து போய்க்குவேன். எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க முடியாதுனாலும் நம்ம பர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் ஆகிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமானது. ஒரு சில வார்ம் அப், அதாவது குரல் கேட்ட வார்ம் அப்பு, அண்ட் தென் டங் ட்விஸ்டர்ஸு, ப்ரீத்திங் எக்ஸசைஸு, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணால் எனக்கு கொஞ்சம் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்களும் கூட வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் பேக்கப். என்ன இதில் போய் பேக்கப் எடுக்கிறது அப்படின்னு கேட்கலாம். அதாவது இப்போ ஒரு ஈவெண்ட்டில் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு மைக் வந்து ஒர்க் ஆகலை. அப்போ நீங்களும் தடுமாறி இருக்கீங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி மைக் ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணலாம்? இல்லை வந்து நீங்கள் ஒரு அஜெண்டா கொடுத்துருப்பாங்க, அது வந்து கெஸ்ட் வரல, அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஸோ இந்த பிளான்லாம் இருந்தால் தான் ஒரு ஈவெண்ட்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். அதுக்கு கிடைக்கக்கூடிய நமக்கு ஃபீட்பேக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்பவே இது முக்கியம். நான் பண்ண ஈவெண்ட்ஸை ஹோஸ்ட் பண்ணது, அதோட ஃபீட்பேக், அது எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கு. இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து windrow_media_entertainment. ஸோ அதை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறதையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் தென் இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? மறக்காமல் விண்ட்ரோ மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டான் வரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.